பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. விழித்திருங்கள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி விழித்திருக்க வேண்டும்? விழித்திருக்கிறது என்றால் நாம் ஜெபம் பண்ணி ஆவியிலே நாம் விழித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு விழித்திருக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். விழித்திருந்து என்று சொன்னால் நம்முடைய ஆவியில் எப்பொழுதும் ஒரு விழிப்புணர்வோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக பேருடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறார்கள், இணைந்து ஜெபிக்கிறார்கள், ஆனால் விழித்திருக்கவில்லை. நாம் விழித்திருக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து இன்னும் விழித்திருக்க கர்த்தர் கிருபை நமக்கு தருவார். அது மட்டும் பைபிள் போடலை, வசனம் சொல்லுகிறது விழித்திருங்கள். இரண்டாவது நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். இந்த கடைசி நாட்களில் விசுவாசம் குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நன்மை எனக்கு கிடைக்கல, ஒரு அற்புதம் கிடைக்கலன்னா அடுத்த நிமிடம் ஜனங்கள் சோர்ந்து போயிடறாங்க. இல்லைங்க, அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள பெருகணும். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தில் வளருகிறது மட்டுமல்ல, விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது பைபிள் சொல்லுகிறது புருஷராயிருங்கள். புருஷராயிருங்கள் என்றால் நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்தது போலவே நாம் இருக்கக்கூடாது. சில பேர் பாருங்களேன், ஆரம்ப நிலையிலே இருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்க்கும் பொழுது, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் பார்க்கும் பொழுது ஆரம்ப நிலை பள்ளி, அதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி என்று சொல்லப்படுகிறது. ஒரு 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 குழந்தை அல்லது ஒரு பையன் ஆரம்ப நிலையில் அவன் இருக்கக்கூடாது. அவன் வளர வளர அடுத்தடுத்த வகுப்புக்குள்ளே போகணும். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிறந்த குழந்தையை போல அல்ல, நம்முடைய வாழ்க்கை வளருகிறதாய் ஒரு புருஷராய் நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் இன்னும் அவருக்குள் நாம் வசனத்தை ஆராய்ந்து நாம் ஒரு புருஷராய் இருக்க வேண்டும். கடைசியாக வார்த்தை சொல்லுகிறது திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். எதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம், எதை குறித்து நீங்கள் திகைக்க வேண்டாம். அவருக்குள் திடன் கொள்ளுங்கள். எப்படி திடன் கொள்ளுவது? அவர் வார்த்தையில், அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் திடன் கொள்ளுங்கள். நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு என்னோடு கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கவலைப்படாதீங்க. இந்த காரியத்தை செய்யணும், விழித்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், புருஷராக இருக்கணும், திடன் கொள்ளணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.